தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு என்றால் கும்மிடிப்பூண்டி சிறுமியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தான் சொல்ல வேண்டும். தற்போது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அசாமைச் சேர்ந்த ராஜு பிஸ்வகர்மா என்ற இளைஞர் மீது குண்டா சட்டம் பாய்ந்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். சுவாமிநாதன் வணக்கம். தற்போது குண்டா சட்டம் இவர் மீது பாய்ந்திருக்கிறது. இந்த சட்டத்திற்கு பிறகு அவர் ஜாமீனில் வர முடியுமா? இதன் பிறகு சட்ட நடவடிக்கை என்ன அவர் மீது மேற்கொள்ளப்பட இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி ஒருவர் கடந்த மாதம் 12ஆம் தேதி வட மாநில இளைஞர் ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து 20க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கமல் பகதூர் பிஸ்வகர்மா என்கிற ராஜி பிஸ்வகர்மாவை கடந்த மாதம் 25ஆம் தேதி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை அருகே கைது செய்தனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரை பேரில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கைது செய்யப்பட்ட நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். இதனை அடுத்து புழல் சிறையில் உள்ள வட மாநில இளைஞர் ராஜு பிஸ்வகர்மா மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. அவர் மீது கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட இருப்பதால் இதுபோன்ற குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதாக பலரும் கருதுகின்றனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.